இது வரைக்கும் லைவா யாருக்கும் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். லைவா ஜீவநாடி பார்க்கலாமா? நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் பண்றீங்க. ஆமாம், சித்திர நட்சத்திரம். மனைவி வந்து இறை பணி, அரசு பணி. ஆமாம், ஓய்வு பெற்றாங்க. ஆமாம். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லவனா துயரங்கள்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு வெளில வந்துட்டீங்க. ஆமாம். எதிர்பாராத விஷயமாக இல்லம் ஒன்று அமைந்தது. அமைந்தது. கரெக்டா? சமீப காலமா வீடு அமைஞ்சது. இல்லத்திலே நல்லதொரு நிகழ்ச்சிக்காக நீங்க ஏதோ ஏற்பாடு பண்ணுறீங்க. கல்யாணம் யாருக்காரு பண்றக்க? ஆமாம், பையனுக்கு கல்யாணத்துக்காக பார்த்துருக்கேன். நல்லதொரு என் அப்பன் கோயிலுக்கு, அது சிவன் கோயிலுக்கு தூங்கா விளக்கு அது வாங்கி கொடுக்க சொல்றாரு. புதுசா போனீங்க வீடு. ஆமா, ஒரு கோவில் இருக்கு. ஆமா, அததான் மென்ஷன் பண்றாரு. வீட்டுல இருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர்ல ஒரு சிவன் கோயில். பழைய கோயில், அது பழமையான கோயில். அதை போய் பாருங்க, செக் பண்ணுங்க. வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக சேனலில் நம்மளோட மீண்டும் நமது அருமை நண்பர், ஒரு பெரிய ஆன்மீக ஆர்வலர், ஒரு இப்போல்லாம் ஆராய்ச்சியாளராகவே மாறிட்டார், அப்படி இருக்கக்கூடிய திருவாளர் கணபதி சங்கரன் அவர் வந்திருக்காங்க. அவரை எங்கள் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு லாஸ்ட் டைம் நல்லா பண்ணி கொடுத்தீங்க, நல்லா கேள்விகள் கேட்டீங்க, நல்லபடியாக எல்லாமே இருந்துச்சு. இந்த முறை என்ன உங்களுடைய பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜீவநாடியில் எவ்வளோ பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் லைவாக யாருக்கும் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தடவை லைவாக ஒரு ஜீவநாடி பார்க்கலாமா? பார்த்து கொடுப்பீங்களா? அதாவது லைவாக நான் பார்க்கறது இல்லைன்றது ஒரு 60% உண்மைதான். அது வந்து பல காரணங்களுக்காக, பல காரணங்கள்லாம் சின்ன ஒன்றும் ஆன்மீக காரணங்கள் ஒன்றும் கிடையாது. டைமிங்கு, ஒரு கரெக்டான நேரத்தில் தான் பார்க்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்க போக்குவரத்து நெரிசல் மற்றும் வேலை பலுவில் வர முடியாது. இன்றைக்கி நீங்கள் இதை கேட்டதுனால ரைட், ஓகே, உங்களுக்கே நேராக பார்த்துடலாமா? என்ன, உங்களுக்கு முன்னமே படிச்சிருக்கேன், இப்போ திருப்பி என்ன படிக்கணும்னு சொல்லுங்க. இப்போ காலத்துல என்ன அகஸ்தியர் எனக்கு என்ன சொல்றார் அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாரோட படிச்சு இல்லை மட்டும் பதில் சொல்லுங்க. சரி. என்ன வேற பெரிய இதெல்லாம் லாங் ஸ்டோரி வேண்டாம். சரி. ஆமாம். நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் பண்றீங்க. ஆமாம், ஆமாம், சித்திர நட்சத்திரம். ஆமாம். மின்சாரம் அது சம்பந்தப்பட்ட படிப்பு. ஆமாம், படிச்சிருக்கேன். மின்சாரம் சம்பந்தப்பட்ட படிச்சிருக்கேன். ஆமாம். அதில் நீங்கள் வேலை செஞ்ச நிறுவனத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு. ஆமாம். என்ன? ஆமாம். உண்மையா? அதாவது மேலே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அது இருக்கக்கூடிய நம்பர் 1 நம்பர் 2 அப்படி இருக்கக்கூடிய மக்கள், அது ஓனர், அவங்களே உங்களை நேரடியாக பேர்த்து கூப்பிட்டு இதை செய்யின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெயர் இருந்துச்சு. ஆமாம். அப்படியா? ஆமாம். முத்தோன் விநாயகருக்கு அங்கே ஏதாவது கோயில் ஏதாவது கட்டி ஏதாவது பண்ணீங்களா? ஆமாம். ஆமாம். நான் வேலை பார்க்குற இடத்துலையே, எங்கள் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே விநாயகருக்கு ஒரு சிலையை வச்சு பிரதிஷ்டை பண்ணீங்க. அது முறைப்படி பண்ணி அது பூஜை பண்ணி மண்டல பூஜையும் பண்ணிடும். ஓகே. அப்போ இது உங்களுக்கு தான்? ஆமாம், என்னுடைய தான். இளமை பருவத்தில் ரொம்ப வறுமைன்னு சொல்லக்கூடாது, வறுமைக்கும் செழுமைக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு பருவம் தான் அவங்க பருவம். கண்டிப்பாக. என்ன? ஆமாம். நீங்கள் தலை தூக்கின பிறகு தான் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஆமாம் நடந்தது.
மனைவி வந்து இறை பணி, அரசு பணி. ஆமாம் ஆமாம், அரசு பணி. ஓய்வு பெற்றுட்டாங்க. ஆமாம். மூத்தோன் பெயர் உங்களுக்கு? ஆமாம், கணபதி. கணபதி. அவரோட சேர்ந்து அவங்க அப்பா பேரும் சேர்ந்து வருது. ஆமாம், சங்கரன். சங்கரன். அது உண்மை. வினோதமாக ராமனின் சீதா. ஆமாம். அவங்க மனைவி பெயர். வரும் பின்னர் தாமரை அமர்ந்தவர் லக்ஷ்மி. ஆமாம். கரெக்டா? இதுதான் அவங்களுடைய பெயர், சீதா லட்சுமி. இருவருமே இந்த இது படிக்கிற நேரத்தில் ஓய்வு பெற்றுட்டீங்க வேலையில். ஆமாம். பல மலைகள் அப்படின்றாரு, குன்றுகள் மலைகள்னா அந்த சித்தர்கள் வாழ்நிடங்கள்லாம் போயிருக்கீங்களா? ஆமாம். தேடல், ஆன்மீக தேடல் உண்டு. அது உண்டு. 2 அறை ஏன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லவனா துயரங்கள்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு வெளில வந்துட்டீங்க. ஆமாம். கரெக்டா? கண்டிப்பா. நேசித்த தன் மனைவிக்கு எதிர்பாரா ஒரு உடல்நிலை. ஆமாம். அப்போ ஆமாம், அவதார புருஷன் அவன் அவங்களை காப்பாற்றினாங்க. அதாவது அவதார புருஷன்னா அவதாரங்கள்னா கடவுள்லேருந்து வெளியே கடவுள் மாதிரி மனுஷங்க இருப்பாங்க, இல்லை சித்தர்கள் இருப்பாங்க. அன்னைக்கு அவங்கள காப்பாற்றினாங்க. உண்மைதான். மன அழுத்தத்தில் இருந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சு. ஆமாம், உண்டு. ஆமாம். அது வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்கு நிகரான முடிவுன்றாரு. அப்படியே சர்ஜிக்கல் டிசிஷன். அந்த முடிவு எடுத்தது, அந்த நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயத்தை வேணான்னு அனுப்பிச்சது. ஆமாம், இல்லையா? புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? சர்ஜிக்கல்னா அந்த விரல் கட்டி வந்துருச்சு, புரியலன்னா வெட்டி எறிஞ்சிருந்த கதை. ஆமாம். கரெக்டா? ஆமாம். அதன் பின்னர் எதிர்பாராத விஷயமாக இல்லம் ஒன்று அமைந்தது. உண்டு, அமைந்தது. ஆமாம். இப்போ கரெக்டா? சமீப காலமும் வீடு அமைஞ்சது. இயற்கை அது சூழலிலே. ஆமாம். ஆமாம். நகரம் இல்லை, நகரத்தில் இல்லை, நகரத்தோட்ட வெளியில். ஒரு காத தூரம்னா ஒரு 7 மைல் அப்படி வச்சுக்கலாம். அங்கே நீ விரும்பும் சித்தர் அவர் இருக்கார். உண்மை, இருக்கார். இருக்கார். 7 மைல்னா இன்னைக்கு என்ன ஒரு 5 ஒரு அந்த மாதிரி ஒரு 12-13 கிலோமீட்டருக்குள்ள. ஆமாம், இருக்கார். இல்லத்திலே நல்லதொரு நிகழ்ச்சிக்காக நீங்க ஏதோ ஏற்பாடு பண்ணுறீங்க. கல்யாணம் யாருக்காரு பண்றக்க? ஆமாம், பையனுக்கு கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கேன். அதிலே 50% அதாவது பாதி வேலை முடிஞ்சிச்சு. பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. பல இடங்கள்ல நீங்க போயிட்டு வந்துட்டு என்ன சொல்லலாம், இந்த இப்ப பார்த்துட்டு இப்ப இருக்கிற ஆன்மீகமே எனக்கு போதும், இங்கே எல்லாம் கிடைக்குதுன்ற அளவுக்கு. உண்மை. நான் இப்ப வணங்குற தெய்வமே எனக்கு போறோம், இதுக்கு மேல யாருமே இல்லைங்கிற முடிவுல இருக்கேன். அரியற்குரிய சக்கரம் வீட்டில் இருக்குன்றாங்க. வீட்டில் ஸ்ரீ சக்கரம் இருக்கு. இல்லை, அது ரொம்ப நியமப்படி பண்ணுதுன்றாங்க. ஆமாம், அதுக்கு ரொம்ப அது கையால் எழுதப்பட்ட நியமப்படி. அது ஒரு பெரிய அது வந்த பிறகு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். உண்டு, நடந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் வருது. சுத்தமான நெய். அதை சரி, நெய் நல்லதொரு என் அப்பன் கோயிலுக்கு, அது சிவன் கோயிலுக்கு தூங்கா விளக்கு. சரி, அது வாங்கி கொடுக்க சொல்றாரு. என்ன? சரி. பசு நெய், சுத்தமான நெய் இருக்கணும். அது தூங்கா விளக்குக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும். முடிஞ்சா தூங்கா விளக்கே ஒன்று வாங்கி கொடுத்துடணும். சரி. இப்போ நீங்க போன ஏரியாவில் அந்த சிவன் கோயில் இருக்கோ, இப்போ
புதுசாக போனீங்களா வீட்டுக்கு? ஆமாம், ஒரு கோவில் இருக்கு. ஆமாம், அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு. வீட்டிலேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டரில் ஒரு சிவன் கோவில். பழைய கோயில், அது பழமையான கோயில். அதை போய் பாருங்கள், செக் பண்ணுங்க. அந்த இடத்துல கோயில் இருக்கு. அதை பண்ணால் அதுல இருந்து உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் பல விஷயங்கள்ல வரும்ன்றார். சரி, ஓகேவா? அவ்வளோதான். என் மனைவி உடல்நிலை எப்போ சரியாகும்? அதாவது 80, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 80% சரியாயிடுச்சுன்றாங்க. சரி. நல்லதொரு வருமம் தெரிந்த பிடகனை அணுகினால் இன்னும் குயிக்கா முன்னேற்றம் ஆகி சரியாட மாட்டாங்க. உள்ளுக்குள்ள மறந்ததுன்னு சொல்ல. வர்மம்னா நீங்க இந்த ஊசியில குத்த வர்மம் எடுக்கக்கூடாது. சரி. கையில பண்ற ப்ரெஷர், அக்கு ப்ரெஷர் சொல்றோம்ல, சரி, அது நல்ல ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு ஆள் உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா சரி, அதுல இருந்து நீங்க இது பண்ணிக்கலாம். சரி, வெளியே சரியாயிடுவாங்கன்றாங்க. ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்குல்ல? ஆமா, அது இல்லை, அது பழசு. அது இல்லை. சரி, கையில் பண்ணணும். அக்கு ப்ரெஷரில் அதை கற்றுட்டு நீங்களே கூட பண்ணலான்றாங்க. சரி, அது பண்ணாலே போதும். அதுவும் முத்ராஸ். சரி, சொல்கிறாங்க. முத்ராவும் பண்ணால் தெளிவாயிருன்றாங்க. வேற என்ன கேள்வி இருக்குது? அவ்வளோ. இப்போ எனக்கு பார்த்து கொடுத்துட்டீங்க. இப்போ நம்ம கேமராமேன் பக்கத்தில் இருக்கார் கிருஷ்ணமூர்த்தி, அவருக்கு என்ன அகஸ்தியர் சொல்றாரு படிச்சு கொடுங்களா? இது ஜீவநாடி டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி ஒரு 3 கேள்வி மட்டும் கேட்போம். கிருஷ்ணமூர்த்தி இல்லம் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன். வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? ஆனால் அது வாங்கிட்டு அதில் இப்போ இப்போ அதில் ரொம்ப பண நெருக்கடி இருக்கீங்களா? இல்லத்தால் நெருக்கடின்றார். வேலை எது அலைச்சல் அதிகமாகி இருக்கிறது. மனைவியவள் உடல் நலத்தில் முன்பிருந்த பாதிப்பு இல்லைன்றார். அகத்தியன் நான் கொடுத்த மருத்தினால் தெளிவாகிட்டாங்கன்ற. அது உண்மையா? ஒரே ஒரு பரிகாரம் தான் கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. வாய்ப்புகள் கிடைக்கும் போது பல ஊர்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு இப்போ கிடைக்குமா அவங்களுக்கு? அப்படியா? பல ஊர்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். அங்கங்கே இருக்கும் பழைய சிவன் கோயிலுக்கு, ஜஸ்ட் உள்ள போய் ஏதேனும் ஒரு அபிஷேக பொருள், பால், இளநீ, தேன் ஒன்று வாங்கி கொடுத்தா போதும். நிறைய முன்னேற்றம் இருக்கும் லைஃப்லான்றார். அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? ஓகே. ரொம்ப நல்லா கேட்ட உடனே அகஸ்தியர் படித்து கொடுத்தார் சார். ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் லைவில் நாங்களும் ஜீவநாடி பார்த்ததில்லை, வாசகர்களும் பார்த்ததில்லை. வாசகர்களுக்காக உடனடியாக நீங்கள் பார்த்து கொடுத்தீங்க. மிகப்பெரிய சந்தோஷம். இல்லை, அவங்க நினைக்கிறாங்க, நம்ம செய்கிறோம். நிச்சயமா அவங்க உத்தரவு இல்லைன்னா இதில் ஒன்றுமே வராது. நிச்சயமா என்ன உத்தரவு இல்லைன்னா ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆமாம். இருந்தாலும் உடனடியாக சித்தர்கள் அனுமதி கொடுத்தது மிகப்பெரிய சந்தோஷம். இருக்கிற அகத்தியர் இருக்கார். ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜீவநாடிங்கிறது நிறைய பேர் இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டாங்க. நாடி எப்படி படிக்கிறாங்க? அந்த காலத்தில் இருந்தது, இவ்வளோ வசதியோடு பார்க்க முடியாது. நேரடியாக இப்போ ஏட்டில் எடுத்து படித்தாங்க, தெளிவாக வந்தது. அப்படியே எல்லாமே நல்லாவே தான் வந்தது. அதனால நேயர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பரிகாரம் வந்திருக்கு உங்களுக்கு. நிச்சயமா கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு நல்ல பரிகாரம் வந்திருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல நாள், நல்ல நாள், நல்லாவே சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார். சப்தமின்றது சப்த ரிஷிகள். நாளைக்கு தான் அஷ்டமி. அன்னைக்கு நல்ல நாள், நல்ல நட்சத்திரம். சப்தமியில் அனுஷ நட்சத்திரம் வர்றது பெரிய விஷயம். சரி. ஸோ அவருக்கு சொன்ன வாக்குகள் பலிக்கும். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ.